ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கொடைக்கானலில் ஃபேமிலியோட ஒன் டே ஃபுல்லாக சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நிறைய பிளேசஸ் எல்லாம் போய் பார்த்தோம் கொடைக்கானலில். இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாங்கள் ரூமையும் வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிகிட்ருக்கோம் எல்லாருமே. ரூமோட ரெண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ஒன் டேக்கு 6,000 ருபீஸ் ஆயிடுச்சு. இதே பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வரும்போது நம்ம ஒவ்வொரு ரூம் தனித்தனியாக புக் பண்ணும்போது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டேக்கே 1,500 ருபீஸ் கிட்ட ஆகுது. ஸோ இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஹோட்டல்ஸ், அதுவும் இல்லாமல் இந்த ஹாலிடே சீசன், சம்மர் சீசன் இந்த மாதிரி டைம்ல இன்னும் ரூம் ரெண்டெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 6,000க்கு மேலேயே போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபேமிலியோடு வரும்போது இந்த மாதிரி ஒரே இடத்துல ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி புக் பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். காலையில் ஒரு 11 மணிக்கெல்லாம் நம்ம வெக்கேட் பண்ணி ஆகணும். நாங்கள் ஒரு 10 மணிக்குள்ளேயே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம். கிச்சன் ரொம்ப பெரிய கிச்சனாக தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு சுடு தண்ணி போட்டுக்கிறதுக்கு கெட்டிலெலாம் கூட இருந்தது. இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஹோம் ஸ்டே தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபேமிலியோடு வர்றவங்க தான் இங்கே நிறைய இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்டே மாதிரி தான். சிங்கிள் வீடு மாதிரி இல்லாமல் 2 மாடி 3 மாடி அந்த மாதிரி ஹோம் ஸ்டே கூட இருக்குது. ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேமிலியெல்லாம் வந்தால் கண்டிப்பாக அந்த ரூம் எடுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துருக்குது டோட்டலாக 3 பெட்ரூம். அதில் ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், மற்ற 2 பெட்ரூம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய ஹால் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டைனிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது ஒரு சின்ன ரூம் தான். ஸோ எல்லா ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச்சில் இருக்க ஒரு அலமாரியுமே இருக்குது. இந்த ரூமை ஏன் பர்டிகுலராக செலக்ட் பண்ணோம்னா இங்கேருந்து வியூ சூப்பராக தெரியும். ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் இந்த ரூமை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் இப்போ தான் வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது இப்போ 9 மணிக்கிட்ட ஆயிடுது. இப்போ தான் வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிளாஸ்லலாம் தெரியும் அந்த பனியெல்லாம் மெல்ட் ஆகி அப்படியே தண்ணியாக இருக்கிறதெல்லாம் தெரியும். எல்லா ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா பிளாங்கெட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பில்லோவும் கொடுத்துருந்தாங்க. அலமாரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு அலமாரி தான். பெரிய அலமாரி. இதுவுமே பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம்லேயே இருந்துச்சு. நம்மளோட கொண்டு வந்த திங்ஸு எல்லாமே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பர்சனலாக ஏதாவது ஐட்டம் இருந்துச்சுன்னா முக்கியமான கார்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு லாக்கர் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. ரூம் எல்லாமே நமக்கு நீட்டாகவும் இருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சூப்பராக ஃபேமிலியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வீட்டோட பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபயர் கேம்ப் மாதிரி வச்சுட்டு நிறைய பேர் கிட்ஸ் எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்களுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹால்லையுமே பார்த்திங்கன்னா சோஃபாலாம் இருந்துச்சு, டிவி இருந்தது. நம்ம இன்டர்நெட் அங்கே ஃப்ரீ ஒய்ஃபையும் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை கனெக்ட் பண்ணியும் நம்ம டிவியெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் டைனிங் ஸ்பேஸுமே பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு 6 மெம்பர்ஸ் கிட்ட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் ஏரியாவும் கொடுத்துருந்தாங்க. அடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாகவே இருந்தது. ஃபேமிலியோட சூப்பராக ஒன் டே ஃபுல்லாக நிறைய பிளேசஸ் போய் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ரூமையும் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். ஈவினிங் 7 o'clock பெங்களூருக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே கிளம்பிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.